வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். இவ்வளவு நாள் நம்ம பேசிட்டு இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா என்ஜினியரிங், மெடிக்கல், அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், அலைடு சயின்ஸ் இதெல்லாம் பேசியிருந்தோம். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டர்ன் வந்து அப்படி திருப்புறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காமர்ஸ் டீம். என்னது காமர்ஸ் டீமா? வந்து திடீர்னு வந்து ஆர்ஜிஆர் அகாடமி நீட் ஜேஇக்கு தானே ஃபேமஸ் தான் அப்படின்றீங்களா? ஆமா. ஏன்னா நாங்க பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் ரிலேட்டட் ஃபீல்டுல இருந்து தான் வந்திருக்கோம். இருந்தாலும் இந்த நீட் ஜேஇக்கு கஷ்டம் அப்படின்றதுனால அதுல நம்ம ஒரு ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி எங்க குழந்தைங்களுக்கு சீட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீட்டு ஜேஇயோட வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வருமானம் பண்ணக்கூடிய ஒரு துறை அப்படின்னா காமர்ஸ் அந்த கிராஜுவேட்ஸ் தான். இந்த காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்க மார்க் கம்மியா அவன் அப்படிதான்ப்பா காமர்ஸ்ல தான்ப்பா படிப்பான், அவனுக்கு அந்த குரூப் தான்ப்பா கொடுப்போம், அந்த தேர்ட் குரூப் தான் ஃபோர்த் குரூப் தான் கொடுப்போம் அப்படின்னு ஸ்கூல்லயே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் தேராதுங்க, இதெல்லாம் வராதுங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடுமையான போட்டி. 100 மார்க் வாங்குறியா உனக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எது தருவோம், காமர்ஸ் குரூப் தருவோம். அதே போல காமர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கிடைக்கிறது பிகாம்லாம் இன்னைக்கு தலைகீழ நிக்க வேண்டியதா இருக்கு. சென்னையில நீங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா லயோலாலாம் சீட் வாங்கணும்னா சென்டம் வாங்கணும் நீங்க அக்கௌண்ட்ஸ்ல எல்லாம். அப்பதான் உங்களால வாங்க முடியும். அப்ப என்ன இந்த குரூப்புக்கு காமர்ஸ்ல படிச்ச பசங்களுக்கு அவ்வளவு வந்து பிரம்மாண்டமா இருக்கா லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா, ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல நம்ம எம்பிபிஎஸ் படிக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்கிறோம், அதோட ஜாஸ்தி சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. படிச்சு முடிச்சதுமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட் கூட வேலை கிடைக்கிறது இல்ல. ஆனா பாதி படிப்பு இன்டர் முடிச்சாலே 50,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுது. 1,00,000 ரூபாய்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கோர்ஸை முடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா டெஃபினட்டா நீங்க எங்களுக்கு சொல்லுங்களேன். எம்பிபிஎஸ் கூட நிறைய பார்த்திருப்போம். வருமானம் கம்மி, எம்பிபிஎஸ் படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு, இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு வேலை இல்லைன்ட்டு. யாருன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சு வேலை இல்லைன்னு யாருன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? அந்த படிப்பை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு போலாமா? இன்னைக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னா +2 முடிச்சு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் காமர்ஸ்ல பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது வந்து படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னா கரெக்டா ஒரு பிளான் பண்ணோம் அப்படின்னா 4.5 வருஷத்துல முடிச்சிடலாம். என்ன சார் நிறைய பேர் சொல்றாங்க இது டஃப்பான எக்ஸாம். ஆமா, எல்லா எக்ஸாமும் டஃப். எந்த எக்ஸாம் தான் டஃப் இல்லை? இன்னைக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நீட்ல பார்த்திருப்பீங்க. தண்ணி குடிச்சாங்க அந்த பிசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்றதுக்கு 22 கொஸ்டின் மேல குழந்தைங்கனால பண்ண முடியல. டஃப் தானே. ஜேஇ அட்வான்ஸ் எடுத்துங்க. எத்தனை பேர் வந்து ஃபுல் மார்க் 360 வாங்கி சீட்டு வாங்குறாங்க. 60 70 மார்க் 360 வாங்கினா கூட வந்து பாத்தீங்கன்னா ஐஐடில சீட் வாங்குறாங்க. அப்போ எல்லா எக்ஸாம்ஸுமே டஃப் தான். ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் நீங்க சொல்லுங்க எத்தனை பேர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணிடுறாங்கன்னு. few numbers only they are clearing first. அப்படி இருக்கிறப்ப அப்ப நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸா போகணும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டில ஒரு அந்தஸ்து இருக்கணும். ஒரு கஷ்டப்பட்டு தான் வரணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. இதுக்கு தனியாவே இன்ஸ்டியூட்டே இல்லையே சார். எப்படி சார் நான் எங்க சார் நான் போய் படிக்கணும்? காலேஜ் மாதிரி படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிக்கு எக்ஸாம் தான் வச்சுக்கிறாங்க. இதுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஸ்டியூட் வச்சு பாத்தீங்கன்னா தனியா பயிற்சி மையங்கள் இருக்கு. அது மூலமா நீங்க படிச்சுக்கலாம். இல்ல செல்ஃப் ஸ்டடி நான் படிக்கணும் அப்படின்னா நீங்க தரவா இருந்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி படிச்சுக்கலாம். ஆனா மத்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஆனா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி மட்டும் தான் நீங்க ஃபவுண்டேஷன் முடிச்சு இன்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஆர்டிகல்ஷிப் பண்ணணும். அதுல நீங்க கத்துப்பீங்க. அதனாலதான் இதுல வேலை வாய்ப்புகள் ஏன் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னா, சும்மா படிச்சோம் வந்தோம் அப்படின்னு இல்லாம தேரி மட்டும் வச்சுக்காம இதுல வந்து ஆர்டிகல்ஷிப் இருக்கு. என்னெல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு அக்கௌண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தேவை இருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நூக் அண்ட் கார்னர்ல ஒரு 2 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து கரெக்டா வந்து ஃபோக்கஸ்டா அந்த ஆர்டிகல்ஷிப்ல கத்துக்கிறான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்டர் முடிச்சா கூட ஆர்டிகல்ஷிப் பண்ண குழந்தைங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்குது. இதே ஃபைனல் முடிச்சிட்டான்னு வச்சுக்க 40 50 60 80 லட்சம் 1 கோடி கூட சேலரி கிடைக்குதுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய சிஏ ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் இந்த ஜூன்ல இருந்து. ரைட்டா? உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா +2 முடிச்சுட்டு இதுக்கான ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் போகணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, +2 முடிச்சதுமே அப்ளை பண்ணி நான் ட்ரைனிங் எல்லாம் வேணாம், நான் படிச்சதை வச்சு பண்ணிடலாம். அதனால என்ன ஆகுது, அந்த ஃபெயிலியர் ரேஷியோ வந்து ஜாஸ்தியா. கரெக்டா ப்ராப்பரா யாரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு எக்ஸாம்ஸ் எழுதி அதுக்கான விஷயங்களை ப்ராப்பரா மார்க் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி பார்த்துட்டு போறாங்களோ மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி அந்த மாதிரி இதையும் கரெக்டா ப்ராப்பர் மார்க் எக்ஸாம்ஸ் எடுத்துட்டு நீங்க போனீங்க அப்படின்னு வச்சுங்களேன், நல்லா வந்து நீங்க கிளியர் பண்ண முடியும். கரெக்டா நம்ம பிளான் பண்ண மாதிரி 4.5 வருஷத்துல அடிச்சிடலாம். ரைட்டா? இதுல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ல வந்து கேரியர் ரோல் என்னவா இருக்கும்? நான் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னா நான் தனியா ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணலாம். மெயின் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து வேலைக்கு போறதோட அவங்கவுங்க வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஃபார்ம் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டா? இது இல்லாம
ஆடிட்டர் அப்படின்றது ஒரு மெயின் இது, தென் டாக்ஸ் கன்சல்டன்ட் அப்படின்ற மாதிரி இருக்கலாம், தென் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் அந்த ஒரு ஃபீல்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருக்காங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் நிறைய இடத்துல வந்து கம்பெனிஸ்ல வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. இதுக்கெல்லாம் பயங்கர டிமாண்டு. அமௌண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 15 ல இருந்து 25 லட்சம் ரூபாய் பெர் ஆனம்லாம் வந்து இதுல வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு கம்பெனில போனாலே. தென் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர்ஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க நிறைய ஆயிட்டாங்க. பேங்கிங் செக்டார்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷேர்ஸ் எடுத்துட்டு வரது பிரைமரி மார்க்கெட் இருந்தாலும் செகண்டரி மார்க்கெட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புல தேவைப்படுது. அதை எப்படி அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், எது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் இருக்கும், அதுல எப்படி டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கும், இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பரா வந்து பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அவருடைய சேலரி வந்து பாத்தீங்கன்னா 30 ல இருந்து 80 lakhs per annum வரைக்கும் கூட கிடைக்குது. ரைட்டா? அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜர் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டார்ல ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இன்சூரன்ஸ் ஐசிஐசிஐ லம்பார்டு, தென் ஹெச்டிஎஃப்சி எல்லாம் இருக்காங்க இல்லையா, இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்குன்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. அவங்களுடைய சேலரி பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 15 lakhs per annum வரைக்கும் கிடைக்குது. பாருங்க எல்லாமே 15 lakhs கம்மியே இல்லை, எல்லாமே இந்த 3 lakhs 4 lakhs எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல தான் இருக்கு. அது எம்பிபிஎஸ் முடிச்சா 30,000 40,000 தான் தாங்க. பாருங்க இதுல ஒரு முடிச்சுட்டு வெளியில வந்து ஒரு கம்பெனில போய் நம்ம ஜாயின் பண்றப்ப எவ்வளவு வருது, மினிமம் நான் சொன்ன மாதிரி எல்லாமே 10 lakhs above தான் இருக்கு. மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஈஸியா வந்து சம்பாரிச்சிட்டு போகலாம். ரைட்டா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேற ஏதாவது நம்மளுக்கு பண்ணணும்னா கார்பரேட் அக்கௌண்டன்ட், அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருக்காங்க. அவங்களுடைய இன்கம் மினிமம் வந்து 10 lakhs பிளஸ் இன்கம் இருக்கு. இதுக்கு ரிலையன்ஸ், டாடா இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் ஹைலி டிமாண்ட் இருக்கு. அங்கெல்லாம் வந்து ரெக்ரூட் பண்றாங்க. தென் என்டர்பிரைனரா நம்மளாம் வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இனிஷியல்ல சொன்ன மாதிரி நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம். நானும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபார்ம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆடிட் பண்ணி கொடுக்கலாம். அப்ப நானும் வந்து ஒரு என்டர்பிரைனராகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல மினிமம் வந்து 10 ல இருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருஷத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிளென்டி. இதெல்லாம் செல்ஃப் எம்ப்ளாய்டா போகணும், நான் எங்கேயும் போய் வேலை செய்ய மாட்டேன், ஆனா நல்லா சம்பாதிக்கணும், நான் கடுமையான வேற ஒர்க் போடுவேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் படிப்பேன், என்னால முடியும், கத்துப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ரைட்டா? இது வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். இதுவே வந்து ஒரு கிராஜுவேட் முடிச்சிட்டோம்னா டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர் போயிடலாம். ஃபவுண்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதணும். +2 முடிச்சதுமே அதுக்கான ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் 6 மாசம் வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸாம்ஸ் கொடுக்குறாங்க. தென் வந்து சார்ட்டர்டு அக்கௌண்டன்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் பேஸ் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்டர் போகலாம். இன்டர்ல வந்து நம்மளுக்கு ஃபைனல், அதுக்கப்புறமா இந்த 3 ஸ்டேஜையும் நம்ம கடந்து வரப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த கிடைக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் ஆர்டிகல்ஷிப் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஆடிட்டர் கிட்ட வந்து சர்டிஃபைடு ஆடிட்டர் வந்து உங்களுக்கு சர்டிஃபை பண்ணுவாரு. அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் முடிக்கலன்னா கூட நீங்க வேலைக்கு போகலாம். சரியா? இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். அதுல உங்களுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுங்க. இல்லைன்னா எனக்கு கால் பண்ணி நீங்க பேசணும்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். கிளாஸை ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் இமிடியேட்டா நீங்க ஜாயின் பண்ணலாம். ஜூன்ல ஸ்டார்ட் பண்றோம். டிசம்பர் பேட்சுக்கு எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஓகே, தேங்க்யூ.